அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு நட்புக்கு உண்டான ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றேன். என்ன அந்த செய்தி என்று சொன்னால், இந்த உலகத்திலே காற்று இல்லாமல் ஒரு ஜீவராசி கூட வாழ முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த காற்றும் நட்பும் என்ன சொல்கின்றது என்பதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அன்பு உறவுகளே, ஒரு காற்றானது ஒரு மலரிடம் போய் சங்கமித்தால் நாம் அதனை வாசனை என்று சொல்கிறோம். அதே காற்று ஒரு புல்லாங்குழலுடன் சங்கமிக்கும் பொழுது நாம் அதை இசை என்று சொல்கிறோம். அதே காற்று நாம் சுவாசிக்கும் பொழுது மூச்சுக்காற்று என்று சொல்கின்றோம். அதே காற்று ஒரு சாக்கடையில் இருந்து வரும் பொழுது அதை நாம் நாற்றம் என்று சொல்கின்றோம். ஆக காற்று ஒன்றுதான். ஆனால் அது போய் சங்கமிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நாம் அந்த பெயர்கள் மாறுகின்றது அல்லவா? அதே போன்று மனிதர்கள் எந்த இடத்தில் நட்பு பாராட்டி பழக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நீங்கள் நட்பு பாராட்டி வருகிறீர்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் உங்கள் பெயர்கள் மாறக்கூடும். ஆகையால் நல்லவர்களிடம் பழகி நல்லதையே தெரிந்து கொண்டு நாட்டிற்கு நல்லதையே நாம் எடுத்துரைப்போம். நன்றி.